ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என் பையன் ரொட்டி போட போகிறான். எப்படின்னு பார்ப்போம். சரியா? 1.5 கிலோ மாவு எடுத்து மைதா மாவு போட்டிருக்கோம். நம்ம அடுப்பு வைக்க ஸ்லாப்பில் நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு அதில் தான் மாவை கொட்டியிருக்கோம். ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிருக்கோம். கொஞ்சம் எண்ணெய், 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக சோடாப்பு, 1 ஸ்பூன் சீனி இவ்வளோத்தையும் ஊற்றி 1 செம்பு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கணும். நல்லா கலக்கிட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி நல்லா பிணையணும். அப்படி தண்ணி தொளிச்சு அப்படியே பிணைஞ்சிடணும். அப்படி பிணைஞ்சி ஒரு உருண்டை 2 உருண்டை மாதிரி எடுத்து உருட்டி மொத்தமாக வச்சிடணும். அதுக்கு அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் இப்படி பிணையணும். உருட்டி கொஞ்ச நேரம் வச்சுட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிணைதமோ அவ்வளோக்கு அந்த ரொட்டி டேஸ்ட்டாக இருக்கும். துணியை போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா ஊறட்டும். 1 மணி நேரம் கழித்து இப்படி பேடாக எடுக்கணும். அவ்வளோ பேடாவை எடுத்தாச்சு. 65 பேடா எடுத்துருக்கோம் 2 கிலோ மாவில். இப்போ தட்டுறது பாருங்கள், என்ன அழகாக தட்டுதான்னு பாருங்கள். கடையிலலாம் நின்னது கிடையாது. வீட்டில் எல்லோரும் நல்லா சாப்பிடணுன்னு செஞ்சு தரான். ரொட்டியும் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். போட்டிருக்கோம், நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அது இதே மாதிரி அடிச்சுக்கிடுவோம். அடித்து எல்லா மாவையும் நம்ம சுருட்டி வச்சிடணும். இப்போ கடலை காய வச்சுருவோம். கடலை காய வச்சுட்டு நம்ம அப்படி தேய்ச்சி தட்டி போட்டுருவோம். பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாவு. அப்படி பஞ்சு மாதிரி ரொட்டி இருந்துச்சு. ஒரு கல்லில் 2, 3 போடலாம். பெரிய கல்லாக இருந்தால் 3 போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். ரொம்ப எண்ணெய் வேண்டாம், லைட்டாக தேய்ச்சா போதும். இப்போ நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம பெரட்டி போடுவோம். நல்லா செவந்துட்டு பாருங்கள். எல்லாம் பரட்டிடுவோம். அதை எடுத்து நல்லா 2 அடி சட்டார்னு அடிக்கணும். டப்பட் எப்படி அடிக்கான்னு பாருங்கள். அப்படி அடிக்கணும். ரெடி ஆகிட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.